நீங்க தான் வந்து திருவான்மையூர் கல்யாணத்துக்கு வந்தாலே கலாய்க்கிறீங்களே. அவர் ஒய்ஃபோட அவர் போறாருங்க. பிராமண லாபி வந்து நடக்குது, ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் முன்னெடுக்கிறார்கள். அது வந்து திரிஷா தலைமையில் தான் வந்து நடக்குது. பல்வேறு ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் வந்து தினமும் அறிக்கைகளை விஜய்க்கு எழுதி கொடுக்குறாங்க. நீங்க மாட்டு மூத்தத்தை பிடிக்கிறீங்க, ஜோசியக்காரங்கிட்ட பேசுறீங்க, சாணி அள்ளி பூசிக்கிறீங்க. ஏங்க முதல்வருங்க 73 வயசுங்க, தொடர்ச்சியா பயணப்படுறாங்க. 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் உழைக்கிறாரு ஒரு முதல்வர். உனக்கு என்ன கேடு? தமிழ்நாடு மக்களே சேர்ந்து உன்னை அடிச்சு விரட்டுவாங்க. எடப்பாடி அவர்கள் அரசியலை காலி பண்ணி அந்த இடத்துக்கு விஜய நகர்த்தணும்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பா வந்து மகளிர் காவல் நிலையத்துல வந்து விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கைது செய்யப்படுவார் விஜய். விஜய்க்கு பாஜக கூட கூட்டணி போறாங்க. விஜய்க்கு பாஜக ஃபேவரா தான் இருந்திருக்கு. சிபிஐ வழக்குல இருந்து அவரை விடுதலை இருக்கலாமே, ஏன் அவர் விடுதலை இருக்காரு? ஏங்க விஜய முதலமைச்சர் எடப்பாடி எதுக்குங்க அவரோட வாழ்க்கை அவர் வந்து பணையம் வைக்கணும்? இபிஎஸ் முதலமைச்சரா இருந்து ஏன் தலைவர் வந்து உச்சத்துல இருந்து வந்து அரசியலா இருந்தீங்கன்னு அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. நீங்க சொல்ற புசி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனாவோ, சிடிஆர் நிர்மல்குமாரோ, ஐஆர்எஸ் அருண்ராஜோ யாருமே பாத்தீங்கன்னா விஜயோட ரசிகர் கிடையாது. விஜயோட மக்கள் இயக்கத்துல இருந்து வரல. விஜய்க்கு அளிக்கின்ற வாக்கு உங்களுக்கே நீங்க செய்கின்ற துரோகம். இப்ப நீங்க பிராமணர் லாபி திரிஷான்னு சொன்னீங்க. விஜயோடைய நகர்வுகளுக்கு இது நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா எடுத்துக்கணும். ஏன்னா நாளைக்கு தான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை. நேற்று தினத்துல திரிஷா போறாங்க, இன்னைக்கு இவரு போறாரு. ஒரு நாளைக்கு முன்னாடி போறதுக்கான காரணம் என்ன, ரீசன் என்ன? இப்ப நீங்க தான் வந்து திருவான்மையூர் கல்யாணத்துக்கு வந்தாலே கலாய்க்கிறீங்களே. அவர் ஒய்ஃபோட அவர் போறாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனா நம்ம யாரும் சும்மா இருக்கிறது இல்ல. அவர் உடனே விஜய் கூட திரிஷா கூட போயிட்டான்னு சொல்லுங்க. தொல்லை தாங்க முடியாது. அவங்க என்ன பண்றாங்க, இங்க இருந்து மும்பைக்கு நேத்தே போயிட்டாங்க. மும்பைல இருந்து டெல்லிக்கு வராங்க. இவரு டைரக்டா டெல்லிக்கு போறாரு, அவ்வளவுதான். மத்தபடி வேற வித்தியாசங்கள் அவரு டைரக்டாவே போலாம். இது இதுக்காக இந்த ஏற்கனவே டைரக்டா திருமணத்துக்கு வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இதுக்கு மறைஞ்சு போறாங்க சார். அவர் வாழ்க்கைக்குள்ளேயே அவங்க வந்துட்டாங்க. அதனால அந்த வாகனத்துல போறது எனக்கு ஒரு பெருசா வந்து தெரியும். இல்ல இன்னைக்கு போறதுக்கான காரணம் ரீசன் என்ன? ஏன்னா நாளைக்கு தான் போகணும் ஆக்சுவலா. ஏன்னா இப்ப கடந்த சம்மன் வரும்போதே அன்னி டேட்டு தான் போறாரு, முன்னாடி டேட்டு போவே இல்லை. ஆனா இவர் ஒரு நாள் முன்னாடி பிஃபோராவும் போறாரு. இல்ல அது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் திரிஷா தலைமையில் நடக்குதாங்க. அதான் அந்த திரிஷா தலைமையில பேச்சுவார்த்தைகள் லாபி. நான் தான் சொல்லிட்டேன், இது வந்து பிராமண லாபி வந்து நடக்குது, ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் முன்னெடுக்கிறார்கள். அது வந்து திரிஷா தலைமையில் தான் வந்து நடக்குது. சோ அதனால வந்து திரிஷா வந்து போயிருக்காங்க. இன்னைக்கே வந்து கூட்டணி பேசி முடிச்சுட்டு அறிவிப்பு வேணா லேட்டா வரலாமா கண்டி, ஆனா கூட்டணி இன்னைக்கு வந்து பேசி முடிக்கிறாங்க. சரி, நான் வேணா இப்படி எடுத்துக்கலாம். இப்ப விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள போறதுனால முன்கூட்டியே வேலூர் மாவட்டத்துல ஒரு விஷயத்த சொன்னார். ஏன்னா இங்க இருக்கிற நம்முடைய சிஎம் முதலமைச்சர் அவர் என்ன சொன்னார்னா, இங்க வந்து டெல்லிக்குமான தமிழ்நாட்டுக்குமான தேர்தல். ஆனா இந்த விஷயத்த ரொம்ப ஈஸியா உடைச்சிட்டு போயிட்டார் வேலூர் மாவட்டத்துல. என்ன சிஎம் சார், உங்களுக்கு அரசியல் தெரியாதா? என்ன டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் எம்பி எலெக்ஷனா, மக்களை குழப்பிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமா உடைச்சிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுதான் சிஎம் சார் அவர்கள் ஸ்ட்ராங்கா வச்ச ஒரு கண்டென்ட்டா உடைச்சிட்டு போயிட்டாரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம். விஜய் வந்து வேலூர்ல தான் சொன்னாங்க. நம்ம தொடர்ச்சியா ஓராண்டு காலமாக சொல்லிட்டு இருக்கோம். அவங்களோட தான் பயணப்படுகிறாரு, அவங்களோட தான் அறிக்கை எழுதுறாரு. எனக்கு தெரிஞ்சு பல்வேறு ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் வந்து தினமும் அறிக்கைகளை விஜய்க்கு எழுதி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து தப்பான வந்து பிம்பங்களை வந்து கிரியேட் பண்ணி மக்கள் கிட்ட வந்து கெட்ட பேரை உருவாக்குறவங்களும் வந்து அவர் கூட இருக்கிறவங்க தான். அவரை வந்து கெட்ட பேரை உருவாக்கி அவர் மேல வந்து பிரச்சனைகள் உருவாக்கி அவர் வந்து சிறைசாலை காமிச்சிட்டு அந்த கட்சியை வந்து கபலீகரம் பண்றது தான் வந்து எல்லாரோட நோக்கமா இருக்கு. அததான் அவங்க செஞ்சுட்டு. இது எதுவுமே தெரியாம ஒரு மயக்க நிலையில வந்து விஜய் இருக்கதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்க தாங்க தலைவர், நீங்க தாங்க முடிவு எடுக்கணும். நேத்திக்கு உங்க மாவட்ட செயலர் கூட்டம் வந்து நடக்குது. நீங்க தானே சார் அந்த இடத்துல வந்து இருந்து அந்த மாவட்ட செயலர்கிட்ட பேசணும். புசி ஆனந்த் வந்து போய் பேசுறாரு. நீங்க வந்து திரிஷா கூட உட்காந்துட்டு ஜோசியர்கள் கூட வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இதெல்லாம் வந்து நீங்க என்ன, நீங்க மாட்டு மூத்தத்தை குடிக்கிறீங்க, ஜோசியக்காரங்கிட்ட பேசுறீங்க, சாணி அள்ளி பூசிக்கிறீங்க. இதை தாண்டி இப்ப இவ்வளவு விஷயம் பண்ண விஜய் வந்து பாத்தீங்கன்னா போய் ஆர்எஸ்எஸ்ல சேர்றதோ பாஜகவோட கூட்டணியில சேர்றதோ எனக்கு வந்து ஆச்சரியமா தெரியல. இது எனக்கு பழைய தகவல் தான். ஓகே, இப்ப போய் சேர்றதுனால என்ன சார் பிரச்சனை? ஏன்னா ஒரு அரசியல் தேர்தல் வரும்போது நான் தேர்தலுக்கான ஒரு அரசியல் மூவான எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சர்வசாதாரணமா கடந்துட்டு போயிடலாம்ல. ஏன் நம்ம வந்து இந்த அளவு? சரிங்க, இங்க ஒரு மக்களுக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் இருக்காரு, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்.
இந்த 50 ஆண்டுகள்ல என்னெல்லாம் அரசாங்கம் வந்து பணி செஞ்சிருக்கோ அதை வந்து 5 ஆண்டுகள்ல வந்து பண்ணியிருக்காரு. இன்னைக்கு உலகமே ரோல் மாடலா எடுத்திருக்கு. காலை வந்து உணவு திட்டம் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா கனடா வரைக்கும் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுறாங்க. இங்க நடக்கிற பல்வேறு நிகழ்வுகள் வந்து மித்த பிற மாநில தலைவர்கள், மாநில முதல்வர்கள் பாத்தீங்கன்னா இதை வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா திராவிட மாடல்னு சொல்றாரு, திமுக அரசுன்னு சொல்லவே இல்லை. இது திராவிட மாடல், இது இந்தியா முழுக்க போகணும்னு சொல்றாரு. வந்து பல்வேறு நெருக்கடிகளை வந்து கொடுக்குறாங்க. ஃபண்டு கொடுக்க மாட்டேன்னாங்க, பேரிடர் நிதி கொடுக்க மாட்டாங்க, கல்வி நிதி கொடுக்க மாட்டேன்னாங்க. இவ்வளோ நெருக்கடிகள் கொடுக்கும்போது இவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லி நீங்க வரீங்கல்ல. எனக்கு வந்து அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லுங்க. திமுக இவ்வளவு மக்கள் நல பணிகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க தன்னோட சொந்த முயற்சியில. ஏங்க முதல்வருங்க 73 வயசுங்க, தொடர்ச்சியா பயணப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 15-20 நிகழ்ச்சி வந்து பண்றாரு. நைட்டு 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் விடிய காலில வந்து கூட்டணி கட்சி தலைவர்களோட அவ்வளவு பொதுமக்கள் கூட போய் அவரை தினம் சந்திக்கலாம். இவ்வளவு தூரம் வேலை பார்க்கறாருங்க. 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் உழைக்கிறாரு ஒரு முதல்வர். உனக்கு என்ன கேடு? உனக்கு என்ன வயசு? நீ தானே நாளைக்கு மூணு மாசத்துல முதலமைச்சர் சொல்ல. இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. 1 மாசத்துல முதலமைச்சர் நீ போயிட்டு வந்து குடிச்சிட்டு குப்புறப்படுத்திட்டு இருந்தா எப்படிங்க இங்க அரசியல் பண்ண முடியும்? அப்ப நீ மாற்று, நீ எப்படி சொல்ல முடியும்? அப்போ இங்க வந்து அரசியல் எதிரி இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ண, அவங்க இவ்வளவு வேலைகள் செய்யறாங்க, நீ எதுவுமே வேலை செய்யல. ஆனா நீ யார சொல்ற? கொள்கை எதிரி நீ யார சொன்ன? அவனோட நான் கூட்டணி வச்சுட்டு இங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டை நீ கலைக்க வரும்போது தமிழ்நாடு மக்களே சேர்ந்து உன்னை அடிச்சு விரட்டுவாங்க. அதுதான் இங்க நடக்க போகுது. இப்போ வந்து திமுகவுக்கு போற சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கிறதுக்கு தான் விஜய் அவர்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து அரசியல் வட்டாரத்துல போயிட்டு இருக்கு. இதை வந்து பின்னாடி இருந்து பாஜக தான் இயக்குது அப்படின்னு சொல்றாங்க மறைமுகமா. இப்போ டைரக்டா எல்லாருக்கும் தெரியற மாதிரி விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள பாஜக அடிமையா போயிட்டாருன்னா இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் எப்படி விஜய்க்கு போகும்? சிறுபான்மை வாக்கு மட்டும் கிடையாது, நீங்க அப்படி பிரிச்சு வந்து பார்க்க கூடாது. இப்ப நம்ம வந்து எல்லாரும் சொன்னதுன்னா சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுக வந்து போறது தடுக்கிறதுக்கு, முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து தடுக்கிறது, பெண்கள் வாக்குகளை வந்து போறது தடுக்கிறதுக்கு தான் விஜய் வந்து அவங்க ஒரு ஆயுதமா எடுத்துட்டு வரும்போது களத்துல வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஐஎஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஏற்கனவே ரிப்போர்ட் வந்துச்சு. திமுக வந்து ஃபுல் ஸ்வீப் அடிக்கிறாங்க, 200+ வந்து போறாங்க, 26 கூட்டணியில் வந்துட்டாங்க. இன்னும் பிற கட்சிகள், பிற அமைப்புகள் வந்து இன்னமும் வந்து பேச்சுவார்த்தை நடந்தாங்க. இது வரைக்கும் இந்த 75 ஆண்டுகள் சரித்திரத்துல இப்படி ஒரு கூட்டணி, இவ்வளவு ஒரு மெகா கூட்டணி வந்து அமைஞ்சது கிடையாது. இவ்வளவு ஸ்மூத்தா அமைஞ்சது இல்ல. இன்டாக்ட் கூட்டணியா கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் வந்து இந்தியா கூட்டணியில இருந்த அந்த கட்சிகள் எல்லாமே அப்படியே வந்து வச்சிருக்காரு. ஒருத்தர் கூட வெளியில போல. அதிமுக கூட்டணில இருந்து வேணா இங்க வந்திருக்காங்க, இங்க இருந்து ஒருத்தர் கூட வெளியில வந்து போல. இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு ஆதரவு அளித்த ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் கூட இப்ப திமுக கூட்டணிக்கு வந்து வந்திருக்காங்க. இதை நம்ம எதை பார்க்கணும்னா, இங்க ஒரு வலிமையான கூட்டணி இருக்கு. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு திமுக வந்து ஜெயிக்க போறது. இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அப்ப 2வது இடத்துக்கு யாரு வர போறாங்கன்னா அதிமுக. அதை காலி பண்ணும். எடப்பாடி அவர்கள் அரசியலை காலி பண்ணி அந்த இடத்துக்கு விஜய நகர்த்தணும்னு சொல்லிட்டு தான் இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு மூவ் பண்றாங்க. நீ வந்து எங்க கூட்டணிக்குள்ள வந்துட்டீங்கன்னா அப்ப எடப்பாடியா விஜயான்னு வரும்போது அப்ப விஜய்க்கு வந்து உள்ளபடியே ரசிகர்கள் ஆதரவு எல்லாம் இருக்கு, பெண்கள் ஆதரவுக்கு பிடிக்குது அப்படின்னும் போது அதிமுக காரனை யாருக்கு ஓட்டு போடுவான்னா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க நம்புறாங்க. அது ஒரு அரித்மேட்டிக் கணக்கு வந்து போடுறாங்க. அப்போ விஜய் வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வர வச்சிட்டோம்னா, விஜய் எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சுட்டு விஜய் வந்து அதிமுக அதிகமான சீட்டு ஒருவேளை ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்களா, இல்ல ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமா வாங்குறாருன்னா அவரு எதிர்கட்சி தலைவரா விஜயகாந்த் மாதிரி அவர் எடுத்துட்டு வர முயற்சி பண்றாங்க. எதிர்கட்சி தலைவரா எடுத்துட்டு வந்து இவரோட அரசியல் வாழ்க்கையை வந்து காலி பண்ணாங்க. ஏன்னா எடப்பாடி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எதிர்ப்பாரு. அண்ணா வந்து பாஜக சொல்லுகின்ற அந்த மாநில சுயாட்சியில் இவர் இருந்ததுனால இந்த அரசியல் அவர் கொஞ்சமா தெரியறதுனால எதிர்ப்பாரு. அவங்க நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வருவாங்க. புதிய கல்வி கொள்கை எடுத்துட்டு வர முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துட்டு வரணும், இவர் வந்து தடை சொல்லுவாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனா வந்து விஜய் இருப்பாருன்னு எடப்பாடி அரசியலை காலி பண்றதுக்காக தான் பாஜக வந்து விஜய் வந்து உள்ள கூட்டு வராங்க. இவங்க யாரு சேர்ந்து நின்னாலும் இன்னும் வந்து பலமாகும், திமுக வந்து பலமாகும். இப்ப இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா வரானுங்க, இங்க தனியா நிக்கிறது வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லாவே வந்து புரியுன்றதுனால இந்த மாதிரி ஒரு கல்லாட்டம் ஆடுவாங்கன்னு சொல்ல, அந்த மாதிரி ஒரு மோசமான கீழ்த்தரமான அரசியலை வந்து 3ஆம் தர அரசியலை வந்து பாஜக எடுத்து அதுக்கு வந்து விலை போயிட்டார் விஜய். ஏன் விலை போயிட்டாருன்னா அவர்கிட்ட எந்த விதமான நேர்மை இல்லை. கரூர்ல உங்களுக்கு பிரச்சனை, அதை நீங்க நேர்மையா எதிர்கொள்ளல. உங்களுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அதை நீங்க சரியா எதிர்கொள்ளல. எங்க இருந்து பணம் வாங்குனீங்க, யாரு கொடுத்தாங்க பணம், அந்த மாதிரி நீங்க எந்த விதமான ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு வந்து கிடையாது. சொந்த வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை, அது வந்து இன்னைக்கு எஃப்ஐஆர்ல வந்து உங்க மேல கொடுத்து அடுத்த கட்டமா இவர் வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி ஒருவேளை வந்து போலன்னா
அவங்க கண்டிப்பா வந்து மகளிர் காவல் நிலையத்துல வந்து விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கைது செய்யப்படுவார் விஜய். அப்ப எல்லாத்துல இருந்து விஜயை காப்பாத்துறதுக்கு இப்ப ஒரே ஆயுதமா யார் இருக்காங்கன்னா பிஜேபி தான் இருக்கிறதா விஜய் வந்து நம்புறாரு. இந்த செய்த தவறுகளை வந்து எப்படி அது சரி பண்றது தெரியாம சரணாகதி அடைஞ்சிட்டாரு பிஜேபி கால். இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா விஜய்க்கு பாஜக கூட கூட்டணி போறாருன்னா விஜய்க்கு பாஜக ஃபேவரா தானே இருந்திருக்கணும். இப்ப ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கலாம். ஏன் ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணல? சிபிஐ வழக்குல இருந்து அவரை விடுதலை ஆக்கலாமே, ஏன் அவர் விடுதலை ஆக்கல? இல்ல இது எதுவுமே ஜனநாயகம் வந்து பிஜேபி முடக்கல. இப்ப கூட யாரு முடக்கினாரு பாத்தீங்கன்னா விஜயே தான் முடக்கினாரு அந்த படத்துல. இவங்களே தான் பாத்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய காட்சிகளை வச்சது இவர் தான், சர்ச்சைக்குள்ள வசனங்களை வந்து எழுதுனதே விஜய் தான். இது எல்லாம் ராணுவ முத்திரைகள் வந்து தவறா பயன்படுத்தின இவர் தான், ரிவேசிங் கமிட்டிக்கு போகாத இவர் தான், எல்லாமே இவங்க தான் இந்த தப்பு பண்ணிட்டு அதே வந்து திமுக மேலதான் பழிய போட்டாங்க. கரூர் சம்பவத்துல இருந்து நீங்க அதை வந்து நேர்மையா நீங்க அணுகாம நீங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு திமுக மேல பழிய போட்டீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை வந்து உருவாக்குனது வந்து பாஜக தான். ஏன்னா விஜய் வந்து அந்த கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துட்டு வரணும்ன்றதுக்காக, அவர் வந்து பிடிக்கணும்ன்றதுக்காக அந்த கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்து இப்ப எல்லாமே இவங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. டாக்குமெண்ட் பண்ணி டாக்குமெண்டா அவங்க கையில இருக்கும்போது சட்டத்தின் படி அணுகணும்னு சொல்லிட்டு தைரியமாவது உங்களுக்கு தெம்போ திராணி உங்களுக்கு இருக்கணும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் வந்து சட்டத்தின் படி நான் பாத்துக்கிறேன்னு விஜய் சொல்லணும். நீ உங்களை என்ன பண்ண முடியும்? உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட முடியும், ஜாமீன் நீங்க வெளில வந்து வழக்க நீங்க நடத்தலாம். அதை எதிர்கொள்ளாலும் விஜய்க்கு வந்து துணிவு வந்து இல்ல. அதனால வந்து அவர் வந்து பயந்து போய் இன்னைக்கு சரணாகதியார். இப்ப கொள்கை தலைவர்கள்ல ஒருவரான அம்பேத்கரை வைத்திருக்கிறார் விஜய். இப்படியெல்லாம் தலைவர்கள் வைத்து கொண்டு எப்படி பாஜக கூட ஒட்டி உறவாட முடியும் இந்திய கூட்டணிக்குள்ள? சார் அதான் சொல்றேன், அவருக்கு கொள்கையை அவருக்கு எந்த விதமான நிலைப்பாடும் இல்லை. நம்ம அதனாலதான் சொல்றேன் அரசியல் படுத்தணும்னு நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். அரசியல் படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்களுக்கு ஒரு தொண்டர்களுக்கு நம்ம சொல்லும் போதே அவங்களை அரசியல் மயப்படுத்தாதீங்கன்னு நம்மள சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, அவன் பாத்தீங்கன்னா சினிமா மோகத்திலேதான் அவன் இருக்கணும். சினிமால எங்க அண்ணன் வந்து அம்மாவை காப்பாத்திறாரு, ஒய்ஃபை காப்பாத்திறாரு, பொண்ணை காப்பாத்திறாரு. ஜனநாயக படத்தோட கதை என்ன சொல்லுங்க? மகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதா. திவ்யா சாஷாக்காக என்ன அர்ப்பணிச்சார் விஜய் சொல்ல சொல்லுங்களேன் பாப்போம். மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்களேன். ஒரு தந்தையாக படத்துல நீங்க வரீங்கல்ல சார், ஜனநாயகன் படமே என்ன உங்களுக்கு கதை? மகளுக்காக தந்தை வந்து அர்ப்பணிக்கிறாரு, அவங்களுக்காக வந்து வாழ்க்கையை தியாகம் பண்றாரு, அவங்கள ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல வச்சு அழகு பார்க்கணும் கதை. இப்படிதானே பல படங்கள் விஜய் நடிச்சிருக்காரு. அவங்க மகள் வந்து ஒரு கல்லூரி முடிச்சுட்டு ஒரு பட்டமளிப்பு விழாக்க போல அவங்க வந்து கல்லூரி சேர்ந்ததுல இருந்து கல்லூரி முடிச்ச வரைக்கும் அவங்க என்ன கோர்ஸ் படிச்சாங்கன்னு விஜய்க்கு வந்து தெரியாது. 8 ஆண்டுகள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வந்து மகளோட வந்து பேசுறதே இல்லை, மகளும் இவர்கிட்ட பேசுறதே இல்லை. அப்புறம் எப்படி சார் உங்க வாழ்க்கையில எங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கு? எங்க ஒரு நேர்மையான ஒரு மனிதரை, அப்பாவா வேணா விட்டுருங்க, தலைவனா வேணா விட்டுருங்க, மனுஷனா கூட நடக்காத ஒருத்தரை தமிழ்நாட்டுக்கு தலைவனாக்கணும், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், எங்களுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க, அவங்க தொண்டர்களே சொல்றாங்க. ஓகே, இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில போயிட்டு அவங்க கனவுப்படி ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா விஜய் முதலமைச்சரா இருப்பாரா இல்ல துணை முதலமைச்சரா இருப்பாரா? விஜய் வந்து முதல்வரும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இந்த கூட்டணி ஜெயிக்க போறதும் கிடையாது. அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க ஜெயிக்க போறோம், ஆட்சியை பிடிச்சிட போறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அதிமுக தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சு நான் தான் முதலமைச்சரா இருப்பேன் அப்படின்ற. அதுல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. எடப்பாடி தெளிவா சொல்றாரு, நீங்க விஜய் கூட்டணிக்கு எடுத்துட்டு வாங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன், அதுல இருந்து உள் ஒதுக்கீடு நீங்க கொடுத்துங்க. இப்ப வந்து பாஜகவுக்கு வந்து சீட்டு கொடுத்துறாங்க, அவங்கதான் பாமக கொடுக்குறாங்க, அவங்கதான் பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உள் ஒதுக்கீடு எல்லாம் அவங்களுக்கு வந்து சீட்டை கொடுத்துருவாரு. அந்த சீட்ல இருந்து அவங்க பாஜக சீட்டை குறைச்சிக்கிட்டு விஜய் கொடுப்பாங்க கண்டி. இவர் முதலமைச்சர்னு சொல்ல எடப்பாடி வந்து ஒத்துக்க மாட்டாரு. ஏங்க விஜய முதலமைச்சர் எடப்பாடி எதுக்குங்க? அவரோட வாழ்க்கையை அவர் வந்து பணையம் வைக்கணும். ஏன்னா அந்த சைட்ல சொல்றாங்க இபிஎஸ் முதலமைச்சரா இருந்து ஏன் தலைவர் வந்து உச்சத்துல இருந்து வந்து அரசியலா இருந்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. உச்சத்துல இருந்து எங்க வந்தாங்க? இன்னைக்கு உங்க கூட இருந்த வலைபேச்சு அந்தகனும் பிஸ்மியும் போட்டு உங்களை நாரா கிழிக்கிறாங்களே. விஜயோட சினிமாவே ஒரு ஃபேக்கான சினிமா, அவர் அரசியல் வாழ்க்கை ஒரு ஃபேக்கான அரசியல் வாழ்க்கை. நாங்க அவர் வந்து ஆதரிச்சதை உள்ளபடியே நாங்க வெக்கப்படுறோம் இன்னைக்கு சொல்றாங்க. உங்களுக்காக 30 ஆண்டுகளாக வாடகை வாயி உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு பேசியிருந்தோம், உங்களுக்கு எதிரான நிலைப்பாடு ஏன் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறுபான்மை சமூகத்துல இருந்து வந்திருக்காங்க, விஜய் அவங்க கூட போக மாட்டாங்கன்னு அவங்க வந்து நம்பினாங்க. உள்ளபடியே அவனுக்கு ஏதோ ஒரு 1% அவனுக்கு வந்து குத்துது, அதனால இன்னைக்கு வந்து உண்மையை பேசுறான். அதுதானே கள நிலவரம். விஜய் எல்லாம் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வந்து அதிமுக ஒரு காலம் வந்து ஒத்துக்காது. அதுக்கு வந்து எடப்பாடியும் தயாரல்ல, அதிமுகவும் தயாரல்ல. ஓகே, கடைசியா சார், ஏன்னா நீங்க தாவேக்கால வந்து பயணிச்சு வெளியே வந்தாங்க, அவங்களுடைய உள்ளடி வேலைகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டு நீங்க வெளியே வந்தீங்க. இப்ப இருக்கிற இளைஞர்கள், தாவேக்கால இருக்கிற ஒரு சில தற்குறி கூட்டமான இளைஞர்கள் இருக்காங்க, விஜய் எது சொன்னாலும் நம்பிடுறாங்க, கண்ணு மூடி நம்பிடுறாங்க. அவங்க இப்போ தெளிவா புரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய அட்வைஸ்? இப்போ ஒண்ணு இல்லைங்க, அரசியல்ன்றது பாத்தீங்கன்னா
அரசு இயல் நீங்க வந்து இயங்கணும், அதுதான் அரசியல். நீங்க வந்து தினம் தினம் மக்கள் பணிகளை வந்து ஃபேஸ் பண்ணணும், மக்களுக்காக சேவைகள் செய்யணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு தினமும் வந்து போகணும், மக்கள் பிரச்சனைகள் வந்து பேசணும். இப்போ வந்து எல்லாரும் என்ன நினைச்சுறாங்க, எம்எல்ஏனா வந்து ஒரு காவா சரி பண்றது, ஒரு சாலை போடுறது, இதெல்லாம் வந்து கிடையாதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகம் வந்து பண்ணுவாங்க. அவங்க என்னன்னா மக்களுக்கான பிரச்சனைகளை அவங்களோட பிரதிநிதியா இருந்து அங்க போய் பிரதிபலிக்கணும். இது எனக்கு வேணும், இது வந்து இன்னும் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணும். இப்ப என் மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வேணும், இப்போ என் மாவட்டத்துக்கு ஒரு எய்ம்ஸ் வேணும், இல்லை எனக்கு வந்து இன்னும் வந்து ரயில் பாதை வந்து எல்லா இடத்துக்கும் போகணும். இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள், நீர் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து சரியா போய் சொன்னோம், விவசாய நிலங்கள் வந்து இன்னும் வந்து பஞ்சமி நிலங்கள் இருக்கு மீட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அவங்க வந்து பேசுவாங்க. இந்த தொகுதியோட நலன் சார்ந்து விஷயங்களை பேசுதான் நம்மளுக்காக ஒரு பிரதிநிதியை தான் நம்ம வந்து அனுப்புவோம். அந்த பிரதிநிதி வந்து குறைஞ்சபட்சம் அரசியல் தெரிந்தவரா இருக்கணும், அங்க போய் பேசுற அளவுக்கு டெலிவரி பண்ற அளவுக்கு ஆளுமை மிக்க ஒரு ஆளா இருக்கும். இப்ப நீங்க எடுத்துங்க, இப்ப அந்த மாவட்ட செயலாளர் ஜெயிச்சுறாங்கன்னு வச்சுங்களா, அவங்க எல்லாம் யாரு, கள்ள லாட்டரி வித்த மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா பிளாக் டிக்கெட் வித்தவங்க, ஒழுக்கக்கேடான எல்லா விஷயங்கள் இருக்கு, எதெல்லாம் வந்து பண்ணவங்க. நம்மள வந்து குறை மதிப்பீடே பண்ணல. ஒரு அரசியல்வாதிக்கான எந்த விதமான தொகுதியும் ஒரு கட்சி வளர்த்து கொடுக்கவே இல்லை. இப்ப நீங்க வந்து திமுக வந்து எப்படி உருவாச்சு, மாணவர்களால் தான் உருவாச்சு. மாணவர்கள் புரட்சி, இந்திய எதிர்ப்பு புரட்சியில தான் திமுக வந்து உருவாச்சு. ரத்தமும் சதையுமாக பல பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்க. அந்த உயிர் தியாகம் பண்ணி தான் அந்த கட்சி வந்தது. தலைவர் கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா தண்டவாளத்துல தலையை வச்சுதான் படுத்தாரு. அப்படிதான் வந்து அவர் முதல்வர் ஆனாரு. இன்னைக்கு இருக்கிற முதல்வர் பாத்தீங்கன்னா மிஸ்ஸாவை பார்த்திருக்காரு, சிறைய வந்து சந்திச்சிருக்காரு, அடி உதப்பட்டிருக்காங்க. அவர் தான் வந்து இன்னைக்கு முதல்வர் இருக்கு. உங்க தலைவருக்கும் அந்த மாதிரி எந்த விதமான பின்புலம் இல்ல. நீங்க சொல்ற புசி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனாவோ, சிடிஆர் நிர்மல்குமாரோ, ஐஆர்எஸ் அருண்ராஜோ யாருமே பாத்தீங்கன்னா விஜயோட ரசிகர் கிடையாது, விஜயோட மக்கள் இயக்கத்துல இருந்து வரல, விஜய்க்கான விசுவாசம் எல்லாம் கிடையாது. பணத்தை கொடுத்து அந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்காங்க. இவங்க நல்லா விளங்கிக்கணும். இப்ப நீங்க விஜய்க்காக உழைச்சிருக்கீங்க, விஜய்க்காக நீங்க வந்து கொண்டாடி இதெல்லாம் அடக்கி வச்சு படத்துக்கு வந்து பேனர் வச்சிருக்கீங்க, பால் அபிஷேகம் பண்ணிருக்கீங்க, கட் அவுட் பண்ணிருக்கீங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பண்றீங்க, வாரம் முட்டை பால் திட்டம் வந்து கொடுக்குறீங்க, இவ்வளவு வேலைகள் செஞ்சலாம். உங்களுக்கு யாராவது ஒரு பதவி இல்ல, நீங்க வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்னு சொல்லி அவங்களால அனௌன்ஸ் பண்ண முடியுமா? பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்கன்னா அப்போ உங்களுக்கும் விஜய்க்குமான தொடர்புன்றது சினிமாவோட முடிஞ்சு போச்சு. அரசியல் கட்சி அவர் என்னைக்கு ஆரம்பிச்சாரோ, நீங்க எந்த கட்சி வேணாலும் ஓட்டு போடுங்க, நீங்க பிஜேபி கூட ஓட்டு போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவனாவது ஏதாவது அங்க செஞ்சிருப்பான் இல்லையா? உங்களுக்கு வந்து இன்னைக்கு யாரு மக்களுக்காக வேலைகள் செய்யறாங்க, தமிழ்நாட்டோட நலம் கருதி இங்க திமுக ஓட்டு போடுங்க. அதை தாண்டி நீங்க விஜய்க்கு அளிக்கின்ற வாக்கு உங்களுக்கே நீங்க செய்கின்ற துரோகம். அந்த மாவட்ட செயல் வந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு விலை தான் போக போறாங்க. அவங்க வந்து மக்கள் பிரச்சனை வந்து பேச போறதுலாம் அவங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா நீங்க எல்லாம் என்னவா இருக்கீங்க, தற்கூறின்ற அந்த வார்த்தை சொல்றதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. விஜயை ஆதரிச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக உள்ளபடியே படித்த இளைஞர்கள், நம்ம வீட்டுல பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான். நான் வந்து இவ்வளவு தூரம் குறை மதிப்பீடு பேசுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சீர்தூக்கி பார்க்கணும், உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. விஜய் வந்து அவ்வளவுதான், இது வந்து பூட்ட கேஸ், தேரவே தேராது. உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க, அரசியல் வந்து நீங்க படிங்க. ஏதோ ஒரு கட்சியில கூட சேர்ந்து நீங்க வந்து வேலை செஞ்சு மேல வந்து முன்னுக்குவாங்க. இந்த கட்சி உங்களுக்கான கட்சி கிடையாது. உங்களை வந்து எந்த விதத்திலும் பயன்படுத்த மாட்டோம். அவங்களோட சுயநலத்துக்காக கூடிய விரைவில் விஜய் வந்து நிச்சயமாக அவர் செய்கின்ற அந்த செயலுக்காக சிறைசாலை செல்வார். அது பிஜேபி கூட்டணியில போனாலும் சட்டத்தின்படி விஜய் வந்து தண்டிக்கப்படுவார். எந்தெந்த விஷயம்னு சொன்னீங்கன்னா, கரூர் விஷயம் இருக்கு, நிதி முறைகேடு வந்து பண்ணியிருக்காரு, நிறைய பணம் வாங்கியிருக்காரு. இது இல்லாம வந்து நேர்மையான முறையில அவருக்கு வந்து விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. கண்டிப்பாக வந்து இன்னும் இந்த மாசத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒரு பிரஸ் மீட் வச்சு விஜய் பண்ற இந்த ஹராஸ்மெண்ட் எல்லாம் வந்து வெளியில சொன்னாங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ்ல அவர் வந்து உள்ள போயிடுவார். அப்போ அவர் வந்து 100% உண்மை, 100% வந்து சத்தியம். விஜய் வந்து ஜெயிலுக்கு போறதை யாராலும் தடுக்க முடியாது. கடவுளே நினைச்சாலும் விஜயை காப்பாற்ற முடியாது. என்டிஏ கூட்டணியில போனாலும் அவர் வந்து சிறைச்சாலை போறது உறுதி. அப்போ நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை பார்த்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணணும்னா ஏதாவது வேற ஏதாவது கட்சியில போய் அரசியல் பண்ணுங்க. விஜய்க்கு ஓட்டு போடணும், நீங்க போடுகின்ற ஒரு ஓட்டும் செல்லாத ஓட்டு. அதுக்கு நீங்க பேசாம நோட்டாக்கு போட்டு போலாம். சோ இதை தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது. ரொம்ப நன்றி சார் எங்களோட